So எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ்ல டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட क्वेश्चंस வந்து which of the following is incorrectly paired கீழ்கண்டவற்றில் எவை தவறாக இணைக்கப்பட்டுள்ளன அப்படின்றத வந்து क्वेश्चन வந்து. சோ பெரிலியம், தாலியம், அலுமினியம், ஜெர்மனியம் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து எலிமெண்ட் வந்து சாரோடைய ஓர் வந்து கொடுத்திருக்காங்க வந்து. சோ இங்க வந்து குரூக்கிசைட் அண்ட் கோலமனைட், பாக்சைட் அண்ட் ஜெர்மனைட் அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க வந்து. சோ இது வந்து எது ராங்கா இருக்குன்னா அலுமினியம் அதனுடைய ஓர் என்ன அப்படின்னா பாக்சைட், அது கரெக்ட் வந்து அலுமினியத்தோட ஓர். அதே ஜெர்மனியத்துக்கு அதனுடைய ஓர் என்ன அப்படின்னா ஜெர்மனைட், அதுவும் கரெக்ட் வந்து. சோ அப்ப பெரிலியம் அப்படின்னா அதனுடைய ஓர் என்ன அப்படின்னு சரி பெரிலியம் அப்படின்னா குரூக்கிசைட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது மாதிரி தாலியம் வந்து பாத்தீங்கன்னா கோலமனைட்னு கொடுத்திருக்காங்க. சோ குரூக்கிசைட் அப்படின்றது வந்து யாருடைய ஓர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தாலியத்துடைய ஓர். சோ மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே பெரிலியத்துல இருந்து என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து போரான் வந்து கிடைக்குது அப்படி பாக்குறோம். சோ அப்ப அதுவும் ராங் வந்து. சோ அப்ப ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 1, 2 வந்து ராங், 3 and 4 வந்து நம்ம வந்து டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல வந்து படிச்சோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஓர் பின்னாடி வரும். சோ அது படிச்சீங்க அப்படின்னா கவர் ஆயிடும். ஓகே, அடுத்து the atomic mass of the middle element is nearly the same as the average of atomic masses of the other two elements வந்து. சோ மத்தியில் உள்ள தனிமத்தின் அணு நிறையானது ஏறக்குறைய மற்ற இரு தனிமங்களின் அணு நிறையின் சராசரிக்கு சமமாகும் அப்படின்றது. சோ நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தனிமர் அட்டவணை வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. கடைசியா மோஸ்ட்லி வந்து முடியும் வந்து. சோ அப்ப ஆரம்பத்துல பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அது மாடர்ன் பீரியடிக்கலான மோஸ்ட்லி பண்ணது வந்து நியூலாண்ட் அப்படின்றது வந்து என்ன விதி அப்படின்னா சரிகம பதனிசான்னு சொல்லி சுரங்கள் அடிப்படையில வந்து. மெண்டலிஸ் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவர் வந்து அட்டாமிக் மாசஸ்ல பண்ணுவார், அணு நிறைய அடிப்படையில பண்ணுவார். அண்ட் டோபரினர் அப்படின்றது என்ன பண்ணுவார், லா ஆஃப் ட்ரையட்ஸ் சொல்லி மும்மை விதியா வந்து அடுக்குவார். அப்படின்னா என்னன்னா இப்போ தனிமம் ஏ இருக்கு, தனிமம் பி இருக்கு, சி இருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த தனிமம் ஏவையும் சியையும் நீங்க வந்து கூட்டுருவீங்க. கூட்டிட்டு அதை வந்து நீங்க 2ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏ பிளஸ் சி அப்படின்னா வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அந்த எக்ஸ் டிவைட் பை 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா பியோட அட்டாமிக் மாஸ் வந்து கிடைக்கும், அணு நிறை கிடைக்கும். அப்ப எல்லா தனிமத்தையும் என்ன பண்றாருன்னா அப்ப அடுக்கும் போது அவர் வந்து பாத்தீங்கன்னா முதல் தனிமம் 3வது தனிமமும் அது ரெண்டுத்துடைய அணு நிறையை வந்து கூட்டி 2ஆல வகுத்தீங்கன்னா அதுதான் நடுவில் இருக்க தனிமத்தோட அணு நிறை. இந்த மாதிரி அடுக்க ட்ரை பண்ணாரு, ஆனா பண்ண முடியல. ஆனா ஃபெயிலியர் மாடலா இருந்தாலும் இனிஷியலா ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ அப்ப அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா டோபரினர் வந்து பண்ணாரு, மும்மை விதி அப்படின்னு. அப்ப லா ஆஃப் ட்ரையட்ஸ் அப்படின்னு பண்ணது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா டோபரினர் வந்து பண்ணாரு அப்படின்னு பாக்குறோம். சோ அதுதான் வந்து ஆவரேஜ் ஆஃப் அட்டாமிக் மாசஸ் ஆஃப் த 2 எலிமெண்ட்ஸ் வந்து மிடில் இருக்க எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது மாதிரி நியூலாண்ட் அப்படின்றது லா ஆஃப் ஆக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்றாரு அப்படின்னு பாக்குறோம். சோ அதுவும் நமக்கு எண்ம விதி 1ல இருந்து 7 வரையும் அடிக்கிறாரு. 8வது தனிமத்தை எடுத்துட்டு போய் 1க்கு கீழே வைப்பார் வந்து. அப்ப 8ல இருந்து 14 வரையும் போகும். அடுத்து 15வது தனிமத்தை எடுத்துட்டு வந்து 8 கீழே வைப்பார். அப்ப 1, 8 அடுத்து 15 அப்படின்றதெல்லாம் ஒரே மாதிரியான பண்புகள் கொண்டதா இருக்கும். அதே மாதிரி 2வது தனிமமும் கீழே வந்து 9வது தனிமம் வந்து அடுத்து கீழே வந்து 16வது தனிமம், இதெல்லாம் ஒரே பண்பு. சோ அவர் அடுக்கும் போது அப்ப 1, 2, 3 அப்படி சொல்லி போட்டுட்டு போறாருல, இங்க வந்து 7ல முடியும், இங்க 8 வரும் வந்து, இங்க 14ல முடியும், இங்க 15 வரும். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க 9, இங்க 16 இருக்கும். இப்ப இப்படி குரூப் பண்றேன், ஒவ்வொரு காலமா வந்து பாத்தீங்கன்னா குரூப் பண்ணி இதெல்லாம் ஒரே மாதிரியான பண்புகளை கொண்டது அப்படி சொல்லி சொல்றதுதான் யாருன்னா நியூலாண்ட் வந்து பண்றாரு எடுத்துக்கலாம். மெண்டலிவ்ஸ் வந்து சூப்பரா பண்ணிடுவார், ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா அடிக்கிடுவாரு. ஆனா அவருடைய பீரியட் டேபிள்ல ஒரே ஒரு டிராபேக் தான் இருக்கும். என்னன்னா அவர் வந்து அட்டாமிக் மாஸ் யூஸ் பண்ணுவார் வந்து, சோ நிறைய யூஸ் பண்ணுவார். அப்ப நிறை அப்படின்றது மட்டும்தான் அவருடைய குறைபாடா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து. சோ அது மாதிரி பண்ணும்போது என்ன குறைபாடு வந்துருச்சு அப்படின்னா சில இடத்துல நிறை அதிகமா இருக்கிறது முன்னாடியும் நிறை கம்மியா இருக்கிறது அதுக்கு அடுத்து வைக்கிற மாதிரி ஆயிருக்கு. ஏன்னா காலமா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்தையும் வந்து ஒரு பண்புகள் அடிப்படையில வந்து வைக்கும் போது அப்ப கொஞ்சம் முன்ன பின்ன மாத்துறாரு. அவர் மாத்தாம அடுக்கணும் அப்படின்னும் போது என்ன பண்றாருன்னா வரும்போது எக்ஸ்ரே பெட்டியோட வராரு. யார் வராரு அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வராரு. அவர் தான் என்ன பண்றாருன்னா மாடர்ன் பீரியடிக் லா அப்படின்னு கொடுக்குறாரு. இப்ப இவர் மாடர்ன் பீரியடிக் லா எந்த பேசிஸ்ல இருக்கு அப்படின்னா அட்டாமிக் நம்பர் பேசிஸ்ல இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப அணு எண் அடிப்படையில அமையுது, அப்படி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லி முடிக்கிறார். இதுதான் வந்து பீரியடிக் டேபிள்ல இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படி சொல்லி பாக்குறோம். The only block that contains all the 3 types of elements in periodic table. So periodic table அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப எப்படி நம்ம வந்து இப்போ ஒரு அபார்ட்மெண்ட் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா பிளாக்கா பிரிச்சிருப்பாங்க வந்து, ஏ பிளாக் பி பிளாக்னு பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி பிரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீரியடிக் டேபிள் எடுத்துட்டோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பீரியடிக் டேபிள்ல ஃபர்ஸ்ட் 2 குரூப்புமே இங்க வந்துடும் வந்து. இது என்ன சொல்லுவோம்னா எஸ் பிளாக்னு சொல்லுவோம். அடுத்து பி பிளாக் அப்படின்றது இது, டி பிளாக் இது, எஃப் பிளாக் அப்படின்றது இது. அப்ப எஸ்பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 4 பிளாக்கா பிரிக்கிறோம். இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்ட் மொத்தம் 3 கேட்டகரி இருக்கு. இதுல வந்து மெட்டல் வந்து ரொம்ப அதிகம், அப்ப அதுக்கான இடமும் அதிகமா தேவைப்படுது. அப்ப மெட்டல்ஸ் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா மெட்டல் இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு வந்து. அதே மாதிரி மெட்டல் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வரும், கீழே இங்கேயும் வரும்.
நான் மெட்டல் எங்க இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் மெட்டல் இருக்கு. மெட்டலாய்டு எங்க இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நடுவில் இருக்கு. சோ அப்ப மெட்டல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே மெட்டல் இருக்கக்கூடிய இடம். நான் மெட்டல் அப்படின்றது இங்க இருக்கு. மெட்டலாய்டு அப்படின்றது இந்த இடத்துல மட்டும் தான் வரும். டோட்டலா ஒரு 6 மட்டும் தான் இருக்கும் வந்து. இப்ப எந்த பிளாக்ல வந்து 3மே இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பி பிளாக்ல தான் இருக்கு. ஏன்னா இங்க மெட்டல் இருக்கு, மெட்டலாய்டு இருக்கு, நான் மெட்டல் இருக்கு அப்படி சொல்லி பார்க்கணும். சோ அதுதான் நமக்கு டிஎன்பிசில கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க அப்படி சொல்லி பார்க்கணும். 3 வகையான இது நம்ம புக்ல இருக்கு, கிளாஸ்லயும் நம்ம பார்க்க தான் போறோம் வந்து. அதே மாதிரி டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் வந்து எங்க இருக்குன்னு கேட்பாங்க. இடைநிலை தனிமங்கள் எங்க இருக்கு கேட்டாங்கன்னா அதான் டி பிளாக், இடைநிலை தனிமங்கள் டிரான்சிஷன் அப்படின்றது. அதை இன்னர் டிரான்சிஷன் அப்படின்னா இதுக்குள்ள என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இடத்துல போட்டு ஒரு ஸ்டார் போட்டு அது வந்து லாந்தனைட் இங்க கீழே மெயின் பாக்ஸ்ல இடம் கொடுக்கல, மெயின் டேபிள்ல இடம் கொடுக்கல. அப்ப 2 ஸ்டார் போட்டு கீழே மார்க் பண்ணிருப்பாங்க, அது வந்து ஆக்டினைட். அப்ப லாந்தனைட் ஆக்டினைட் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உள் இடைநிலை தனிமங்கள் அப்படி சொல்லுவோம். அதை இங்க ஸ்டார் போட்டுருப்பாங்க, ஆனா அங்க கொடுத்துருக்க மாட்டாங்க, அதை எடுத்துட்டு வந்து கீழே பிளேஸ் பண்ணிருப்பாங்க அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி தொகுதி சொல்றோம். அடுத்து இந்த மெட்டல் அண்ட் மெட்டல்ஸ் விச் எக்ஸல் இந்த கண்டக்ஷன் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து வெப்பத்தையும் மின்சாரத்தையும் எளிதில் கடத்தும் உலோகங்கள் எது அப்படின்னு கேட்கறாங்க. வெப்பம் மின்சாரத்தை வந்து கடத்தக்கூடியது அப்படின்னு சொல்றோம். சோ காப்பர் இருக்கு, டங்ஸ்டன் இருக்கு, சில்வர் டங்ஸ்டன், காப்பர் சில்வர், காப்பர் அலோன் அப்படின்னு சொல்லி பார்க்கறது. பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு எதை சொல்லுவோம்? மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடியது இங்க இருக்கிற ஆப்ஷன்ல தான் ஒண்ணு, இங்க எல்லாம் சொல்லக்கூடாது. சில்வர். ஆனா சில்வர் காஸ்ட்லி, அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண முடியல. ஆனா பெஸ்ட் கண்டக்டர் நம்ம கொடுக்குற இன்புட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அவுட்புட்டா வர்றது எது, வேஸ்ட் ஆகாம. வேஸ்ட்னா என்னன்னா மின்தடை, ரெசிஸ்டன்ஸ். அப்ப வெப்பமா கொஞ்சமா மாறுது, எதுல மாறுதுன்னா காப்பர்ல மாறுது. அதை விட இன்னும் கம்மியா தான் வெப்பமா மாறுதுன்னா சில்வர். அப்ப பெஸ்ட் கண்டக்டர் மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சில்வர் வந்து. அப்ப இங்க இருக்கிற ஆப்ஷன்ல எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது, சில்வர் பி அண்ட் சி வரும் ஒண்ணு. டங்ஸ்டன் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற வெப்பத்தை என்ன பண்ணும், சரி மின்சாரத்தை என்ன பண்ணும், வெப்பமா மாத்திரும். குண்டு பல்பு. அப்ப குண்டு பல்புல என்ன ஆகுதுன்னா கரண்ட் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் பாஸ் ஆகாது. ரெசிஸ்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம், மின்தடை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் வந்து. அப்ப மின்தடை அதிகமா இருக்கனால அது என்னவா மாத்திருதுன்னா வெப்பமா மாத்திருது, ஒளியா மாத்திருது. அப்ப வெப்பம் பிளஸ் ஒளி எதுல வருதுன்னா இன்காண்டிசன் பல்ப்ல வருது. ஆனா நம்ம லைட்டு போறது எதுக்காக போடுறோம் வந்து, ஒளிக்காக தான் போறோம். தேவையில்லாம வெப்பமா மாறுறதுனாலதான் நம்ம என்ன பண்ணோம், அந்த பல்ப்ல வந்து சிஎஃப்எல்க்கு மாறும். சிஎஃப்எல் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அகைன் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மெர்குரி இருக்கு, பொல்யூஷன். ரெண்டாவது அதுலயும் ஹீட் இருக்கு, லூமினன்ஸ் கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப எல்இடி வந்துருக்கும். சோ அப்ப இன்காண்டிசன்ல இருந்து சிஎஃப்எல் இருந்து எல்இடி மாறினதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெப்பத்தை குறைக்கணும். அப்ப எல்இடியில வெப்பம் வருமானம் வரும், ஆனா கம்பேரிட்டிவ்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம குண்டு பல்ப்ல இருக்கிற அளவுக்கு வராது. குண்டு பல்ப்ல முன்னாடி மோனோக்ரோமேட்டிக், ஒரே ஒரு கலர் தான், எல்லோ கலர் வந்து அது நமக்கு செட் ஆகாது. இது ஒயிட் லைட்டா இருக்கு அப்படின்னும் போது பெட்டரா இருக்கு. இதுலயும் கலர்ஸ் வந்து இருக்கு. சோ அப்ப காப்பர் அண்ட் சில்வர் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு. அப்ப மின்சாரத்தை நல்லா கடத்தக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சில்வர் அப்படின்றது மறக்கவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். டங்ஸ்டன் என்ன பண்ணுன்னா மின்சாரத்தை கடத்தாது, வெப்பமா மாத்திரும் வந்து. நிக்ரோம் என்ன பண்ணும், அதுவும் வெப்பமா மாத்திரும். எங்க இருக்குன்னா அயன் பாக்ஸ்ல இருக்கு அப்படி சொல்லி பாக்குறோம். அப்புறம் எலக்ட்ரிக் ஹீட்டர் இருக்குல்ல, கெய்சர் இருக்குல்ல, அதுல இருக்கு அப்படி சொல்லி பாக்குறோம். அடுத்து எலிமெண்ட் தட் கம்பைன்ஸ் வித் அதர் எலிமெண்ட்ஸ் டு மேக் மெடிசன் ஃபார் ட்ரீட்டிங் டயரியா. எந்த தனிமத்தை மற்ற தனிமங்களோட சேர்த்து வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது அப்படி சொல்லி பாக்குறோம். பிஸ்மத் தான். பிஸ்மத் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மெடிசன் ஃபார் டயரியா வந்து மருந்தாக பயன்படுகிறது அப்படி சொல்றாங்க. ஆன்சர் வந்து டைரக்ட் ஆன்சர் ஏ. அடுத்து சாரி, கரும்பு சர்க்கரையானது டேஷ் மற்றும் டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய 3 தனிமங்களால் ஆனது. கரும்பு சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டோம். சர்க்கரையில என்ன இருக்கு, குளுக்கோஸ் இருக்கு. குளுக்கோஸ் அப்படின்னா என்னது, C6H12O6 வந்து. அப்ப C6H12O6 அப்ப என்ன இருக்கு, கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு வந்து. சோ அதுதான் கேள்வி கேட்டிருக்கேன். சோ அப்ப கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படி சொல்லி பாக்குறோம். ஆன்சர் வந்து பி அப்படி சொல்லி பாக்குறோம். குளுக்கோஸ் கேட்காம கரும்பு சர்க்கரை அப்படி சொல்லிட்டு கொடுத்து கேட்டிருக்கேன். இந்த காமன் டேபிள் சால்ட் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா வந்து சோடியம் குளோரைடு வந்து சொல்லுவோம். அப்ப சோடியம் குளோரைடு அப்படின்னும் போது NaCl அப்படி சொல்லி சொல்றோம். அப்ப சோடியம் குளோரைடு அப்ப ரெண்டு சேர்ந்தா அது என்ன சொல்லுவோம், அது வந்து காம்பவுண்ட் அப்படி சொல்லி சொல்லுவோம். அப்ப எலிமெண்ட் அப்படின்னா தனியா இருக்கிறது அப்படி சொல்லி சொல்லுவோம் வந்து. அலாய் அப்படின்னும் போது என்னன்னா 2 or more மெட்டல்ஸ் வந்து ஒன்னா சேர்ந்து இருந்தா வந்து அது வந்து அலாய் அப்படி சொல்லி சொல்லுவோம் வந்து. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா சோடியம் இருக்கு, குளோரின் இருக்கு. இது வந்து சால்ட் ஃபார்ம்ல இருக்கு. அலாய் ஃபார்ம் அப்படின்னாவே அலாய்னாவே எதுனா மெட்டல் தான் வரும் வந்து. சோடியம் மெட்டல் தான் வந்து. ஆனா எது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஒரு நான் மெட்டல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒன்னா சேருது, சேர்ந்து அது என்ன மாறுதுன்னா காம்பவுண்ட் சால்ட் வந்து மாறுது. ஆனா அலாயில வந்து கண்டிப்பா என்ன இருக்குன்னா மெட்டல் வித் மெட்டல் தான் ஆட் ஆகணும் அப்படி சொல்லி பாக்குறது.
மிக்சர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் அப்படின்னும் போது எப்படி இருக்குன்னா அது வந்து ஹோமோஜினியஸ் இன் நேச்சரா இருக்கும், ஒருபடித்தான கலவையா இருக்கும். நீங்க எங்க போய் தண்ணியை எடுத்தீங்க அப்படின்னாலும் வந்து பாத்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் தான் ஒன்னா சேர்ந்து இருக்கும். ஸோ அந்த மிக்சர் வந்து மாறவே மாறாது. ஸோ அப்படி இருந்தா அதான் காம்பவுண்ட் வந்து சரி அந்த 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 காம்பினேஷன்ல இருந்தா அது வந்து காம்பவுண்ட். மிக்சர் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒருபடித்தா இருக்கும், ஹோமோஜெனிஸா இருக்கும், ஹெட்ரோஜெனிஸா இருக்கும், இந்த பலபடித்து தான் இருக்கும். வந்து சாப்பா கொஞ்சம் கலங்களா இருக்குது. இப்ப சேரு கலந்த தண்ணியா இருக்கு, மழை பெஞ்சு தண்ணி தேங்கி இருக்கு அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒருபடித்தானதா இருக்கு. அது வந்து ஆனா பியூர் வாட்டரா இருக்கு, இல்லைன்னா ஒரு டிராப் இங்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில ஒரு டிராப் நீங்க கலந்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து என்ன டோட்டலா மிக்ஸ் ஆயிடும், ஒருபடித்தான கலவையா வந்து மாறிடும். அப்ப ஃபுல்லா கலந்து டோட்டலா மிக்ஸ் ஆகி இருந்தது அப்படின்னா அது வந்து என்ன சொல்லணும்னா காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான். ஸோ நமக்கு டேபிள் சால்ட் அப்படின்னா சோடியம் குளோரைட் அப்படின்னு சொல்லி சாதாரண உப்பு இல்ல மேசிவ் உப்பு அப்படின்னு காம்பவுண்ட் வந்து. அடுத்து who proposed law of octaves will arranging the elements in the periodic table யாருன்னா அதான் நியூலாண்ட், ஜான் நியூலாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஏற்கனவே பார்த்ததான். வந்து லவாஷியர் அப்படின்றவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் நான் மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா வந்து பிரிச்சிருப்பார் ஃபர்ஸ்ட் வந்து. ஸோ அப்ப உலோகங்கள் அலோகங்கள் ரெண்டு கேட்டகரியில பிரிச்சிருப்பார். ஆனா பீரியாடிக் டேபிள்லாம் ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டார். ஸோ அதான் வந்து லவாஷியர் வந்து பண்ணது, அவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்து மார்பிள் கண்டைன்ஸ் வந்து சலவைக்கல்லின் பளிங்கு டேஷ் உள்ளது கால்சியம் கார்பனேட் வந்து CaCO3 அப்படி இதை நம்ம காம்பவுண்ட் வந்து பார்ப்போம். காம்பவுண்ட் யூசர்ஸ் வந்து பார்க்க போறோம், பயன்பாடுகள் சொல்லி ஒரு டேபிள் இருக்கு புக்ல பார்க்க போறோம். அது இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா. அடுத்து டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஆர் கால்ட் as டி தொகுதி தனிமங்கள் இவ்வாறு அழைக்கின்றன, இடைநிலை தனிமங்கள், டிரான்சிஷன் மெட்டல்ஸ் வந்து. அப்ப இன்னர் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னா என்ன சொல்லணும்னா லாந்தனைட் அண்ட் ஆக்டினைடுகள் சொல்லிட்டு நம்ம பீரியாடிக் டேபிள்ல கீழே இருக்கும் வந்து லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகள் சொல்லிட்டு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. உள் இடைநிலை தனிமங்கள் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கார உலோகங்கள் காரமண் உலோகங்கள் அப்படின்னும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து குரூப் 1 அண்ட் குரூப் 2 தொகுதி 1 தொகுதி 2 தனிமங்கள் அந்த. சோ மொத்தம் குரூப் 18 வரையும் போகும். சோ குரூப் 1 அண்ட் குரூப் 2 அப்படின்றது கார உலோகம் காரமண் உலோகம். ஆல்கலைன் மெட்டல்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 வந்து. ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்றது குரூப் 2 வந்து. சோ கார உலோகம் தொகுதி 1 தொகுதி 2 அப்படி பார்க்கணும். இப்படி இருக்கணும் காலம் வந்து மேல இருந்து கீழே செங்குத்தா இருந்ததுன்னா அது ஆல்கலைன் மெட்டல்ஸ் அண்ட் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அப்படி பார்க்கணும். தொகுதி 1 தொகுதி 2 பீரியாடிக் டேபிள்ல மொத்தம் 18 தொகுதி இருக்கும், மேல நம்பர் போட்டிருப்பாங்க. சோ அதுல முதல் 1 2 வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஆல்கலி மெட்டல்ஸ் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அப்படி பார்க்கிறோம். கார உலோகம் கார மண் உலோகங்கள் அப்படி பார்க்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி பீரியாடிக் டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 7 வரையும் போட்டிருப்பாங்க. அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து தொடர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ பீரியட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 7 இருக்கு, குரூப்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா 18 இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். தனிமங்களின் பண்புகள் மற்றும் செயல்பாடு அதன் அணு எண்ணை பொறுத்து இருக்கும் என கூறுவார். அணு எண் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லி சொன்னாவே யார் ஞாபகத்துக்கு வரணும்? மோஸ்ட்லி ஞாபகத்துக்கு வரணும் வந்து. சோ அப்ப ஹென்ரி ஜெஃப்ரி மோஸ்ட்லி அப்படி ஹென்ரி ஜெஃப்ரி மோஸ்ட்லி அப்படின்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அணு எண்ணின் அடிப்படையில வரிசைப்படுத்துறாரு. அப்ப அட்டாமிக் நம்பர் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி அப்படின்னு ஞாபகம். The only non-metal which is liquid at room temperature is அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் உள்ள ஒரே அலோகம் எது? அப்ப லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு இப்ப இருக்கு. மோஸ்ட்லி எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா சாலிடா தான் இருக்கு. இப்போ கேசியஸ் ஃபார்ம்ல அப்படின்னா வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியா. லிக்விட் ஸ்டேட்ல அப்படின்னு எடுத்தா மொத்தமே 4 தான் இருக்கு வந்து. அதுல ரொம்ப ஃபேமஸ் ஆனது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது இல்ல, மெர்குரி. சோ மெர்குரி அப்படின்றது என்ன அப்படின்னா மெட்டல் உலோகம். அப்போ ஒரு உலோகம் திரவ நிலையில இருக்கா அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திருப்பி எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்காங்க ரூம் டெம்பரேச்சர்ல. சோ மெர்குரி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உலோகம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா மெட்டல்லா இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன்ல அது வராது. மோஸ்ட்லி இதை ஒரு கொஸ்டினா வந்து போடுவாங்க, எல்லா ஆப்ஷன்லயே வச்சிருக்காங்க வந்து. நான் மெட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புரோமின் வந்து. அப்ப நான் மெட்டலா இருக்கிறது அப்படின்னா புரோமின் தான். சோ அப்ப ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 24 டிகிரி செல்சியஸ் அதான் ரூம் டெம்பரேச்சர் வந்து. இந்த கேலியம் அப்படின்றது இருக்குல்ல, கேலியமும் அதே மாதிரி சிசிஎமும் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 30 டிகிரி செல்சியஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா லிக்விடா மாறும். அப்ப ரூம் டெம்பரேச்சர்ல சொல்ல மாட்டாங்க. அப்ப ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 மட்டும் தான் வரும், 2 எலிமெண்ட் தான் வரும். ஒன்னு வந்து மெர்குரி, ஆனா அது மெட்டல். இன்னொன்னு என்னன்னா புரோமின், அது வந்து நான் மெட்டல். அப்ப அரௌண்ட் 30 டிகிரி செல்சியஸ் போட்டாங்க அப்படின்னா வந்து ஒன்னு வந்து சிசிஎம், அனதர் ஒன் வந்து கேலியம். புக்ல இருக்கு, கையிலேயே வந்து வச்சிருக்க மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும். கேலியம் அப்படின்றது கையில வச்சிருப்பாங்க, ஏன்னா சிசிஎம் வந்து ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட், அதனால அதை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா கையில வச்சுக்க முடியாது, டேஞ்சரஸ் ஆனது. பட் கேலியம் அப்படின்றது நார்மலான ஒரு எலிமெண்ட் மெட்டல். சோ அது வந்து பாத்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் கிடையாது, நம்ம பாடி டெம்பரேச்சர்ல மெல்ட் ஆகும். ஏன்னா பாடி டெம்பரேச்சர் அப்படின்னா 36.9 டிகிரி செல்சியஸ் வந்து. அப்ப 30 டிகிரி நம்ம தாண்டி இருக்கு, அப்ப கையில வச்சீங்கன்னா மெல்ட் ஆயிடும் சொல்றோம். அடுத்து the compound as hard as a diamond is வந்து வைரம் போன்று மிகவும் கடினமான சேர்மம் எது அப்படின்னா டைரக்ட் ஆனதா
சிலிக்கான் கார்பைடு அப்படி எழுதிக்க வேண்டியதான். சிலிக்கான் கார்பைடு அப்படின்றது வைரம் மட்டும் கடினமானது. அப்ப வைரம் அப்படின்னா டைமண்ட் அப்படின்றது ஹார்டஸ்ட். அது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா பாறையை உடைக்கிறதுக்கு வைரத்தை யூஸ் பண்றாங்க, கண்ணாடியை கட் பண்றதுக்கு வைரத்தை யூஸ் பண்றாங்க. சோ அந்த மாதிரி கடினமானது எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிலிக்கான் கார்பைடு வந்து கடினமானது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அவ்வளவு. ஸோ அப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நமக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா அந்த டாபிக் வந்து பார்க்க போறோம். ஓகேவா?